குட் மார்னிங் மீனாமா. நடுப்புற ஒரு வாரம் வீடியோவே இல்லை. இது நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மைசூர் ரசம். மைசூர் ரசம் அப்பளமோ கருடாம் பொரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அது இல்லைன்னா அப்பளம் பொரிக்கலாம். அதுதான் நல்லா இருக்கும். அதுக்கு இதுவே ஃபுல்லா நிறைய பருப்பு இருக்கிறதுனால அது 2 தடவை பிசைஞ்சு சாப்பிடலாம். சில பேருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது. அது நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். இதுக்கு என்னன்னா பருப்பு போட்டு வச்சாச்சு. காம்போமா? ஓகே. இது 1 கப்பு பருப்பை வந்து வேக வச்சு வச்சுட்டாச்சு. இப்போ இதுல நிறைய பருப்பு இல்ல அது வேணும். அப்புறம் அதுல புளி, இவ்வளோ புளியாமா நீங்க சொன்ன இவ்வளோ புளி கரைச்சிருக்கோம் அதுல. அந்த இடத்துல ஒரு 2 டம்ளர் தண்ணியில உப்பு போடலாம். அது கரைச்சி வச்சிருக்கோம். இப்போ என்னென்ன வறுக்க போறோம்? முதல்ல கொத்தமல்லி வரி எண்ணெயை ஊற்றி கொத்தமல்லி வரியும் மிளகாயும் போட்டுட்டு அதசத்தை வறுத்துட்டு அப்புறம் இந்த மிளகா போட்டு அதுக்கப்புறம் இந்த மெந்தியத்தை போட்டு கடலைப்பருப்பை போட்டு எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். அப்புறம் தேங்காயை போடணும். தேங்காயும் போட்டு வறுத்துடணும். இது ஜீரகம் தானே, இதுலயே போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் வறுத்து மிளகாத்தில் எல்லாத்தையும் வறுத்து இது வந்து பியாடிகே சில்லி கலர் வரும், ஆனால் உரைக்காது. எல்லாத்தையும் வறுத்துட்டு அந்த தேங்காயும் அதுலேயே போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா செத்து ஆறினோன்னா அதை நல்லா அரைச்சிட்டு கருவேப்பிலையும் கடுகையும் அப்புறம் தவிட்டு மேலே 2 ஜீரகம் இதுல போட்டா கூட அதுல அந்த இதுல போடணும். புளி காமிங்கோ 2 டம்ளர் தண்ணியில கரைச்சாச்சு. காமிங்கோ அந்த புளி அப்ப காமிச்ச அளவு ஒரு லெமன் சைஸ்ல கரைச்சி வச்சுருக்கோம். எத்தனை பேருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு இது 3 பேருக்கு இது இப்போ நாங்கள் சொல்றது. ஓகே, 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம். 3 பேர் 4 பேர் முதல்ல பொரியல். கொஞ்சோண்டு வெந்தயம், ஜஸ்ட் ஸ்பூன் இல்லைம்மா. கடலைப்பருப்பு இது 3/4 ஸ்பூன் டு 1 ஸ்பூன். ஜீரகம் கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கலாம். போடலாமா? கொஞ்சம் கடைசியாக போடலாமா? அது வறுப்பட்டோன்னு இல்லை போட்டுடலாமா? போட்டுடலாமா? தேங்காவை கொஞ்சம் கடைசியில். இது ஒரு சின்ன மூடி தேங்காய் திருவி இருக்கு இல்லையா? ஆமாம், கொஞ்சம் தானே, அது ரொம்ப குறைச்சலாக இருக்கு. நிறையா வரணும்னா ஒரு மூடி திருவிது வரும். அதுக்கு நல்லா இதுவும் நிறையா வரணும் ரசத்தில். அது குழம்பு மாதிரி தான் இருக்கும் ரசம். நீங்கள் அபிராம்புரத்தில் இது எவ்வளோ பண்ணுவேன்? நாங்கள் வந்து ஒரு தேங்காயே உடைச்சிருவோம், அது அப்படியே வறுத்துருவோம். ரசம் எவ்வளோ? அந்த ரைஸ் குக்கர் நிறையா பண்ணுவேலா? இதுக்கு மேலேயே கூட பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு 20 பேருக்கு 25 பேர் நாங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் வர வேண்டாமா கடைசி மட்டும். சாயந்தரத்துக்கே எதிர்பார்க்க காத்தாலேயே எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு வந்து பின்னால் நம்மளாம் என்ன சாப்பிடுறது? அப்புறம் நிறைய எல்லா விதமான மாமனார் மாமியார்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அதை சொல்லணும் பண்ணி போட்டாலும் அவ நிறைய பண்றேன்னு சொன்னா செலவு வச்சுட்டு எல்லாம் சொல்லவே மாட்டார் எங்க மாமனார். என்ன சமைச்சு போட்டா சந்தோஷம். வடாம் இதுக்கு எல்லா விதமான வடாமும் பொரிப்பேனா? வெத்தக்குழம்புக்கு அப்புறம் தான் அப்பளம். இதுக்கு கறிக்கு இது இந்த ரசத்துக்கு வடாம் பொரிச்சாதான் நல்லா இருக்கும். ஓ, ஜவ்வரிசி வடாமா இல்ல எல்லா வடாமும்? எல்லா வடாமும். இது வெத்தக்குழம்பு கருடா நல்லா இருக்கும். வெத்தக்குழம்பு பண்ணுவேலா? இதுக்கு பண்ண மாட்டோம். ரசம் தான் எல்லாம், ஃபுல் ரசம் எல்லாருக்கும். ஆமா, ரொம்ப பிடிக்கும். வாசனை வந்துட்டு இப்போ வந்து அணைச்சிடலாம். அணைச்சிட்டு தேங்காயை போடலாம். ஏன்னா திருவினா தேங்காய். பெருங்காயத்தை இப்போ போட வேண்டாமா? கொஞ்சம் இது சவக்கட்டும் தேங்காய். ஓகே, இது தேங்காயை வறுக்கணும்னே கொஞ்சம் சேப்பாக வறுக்கணும். ஏன்னா அப்பதான் எல்லாமே வீணா போகாது. எவ்வளவு நாழி இருந்தாலும் அப்படியே. ஓஹோ, ஏன்னா தேங்காய்க்கு அந்த சக்தி இருக்கோ இல்லையோ, இது போடுற அது வறுத்துட்டா அதுக்கு இதுவாயிடும். ஓகே,
கொஞ்சம் மூட்டு பெருங்காயம் தாளிக்கட்டே போட்டோம்னா சரி வாசனையாக இருக்கும். இப்போ தான் அதுக்கு மிளகு ஜீராலாம் இருக்கு. ஆமாம். இந்த கொஞ்சம் ரெட் ஆனமா சேப்பானமா தேங்காய் தேங்காய்மா சித்த சேப்பானா ரசம் எப்போ வச்சாலும் அப்படியே நல்லா இருக்கும். இது வறுக்கிறத குறைச்சிட்டேன்னா ஏதாவது வாசனை வரும். சமயத்தில் நாளைக்கு இருந்தால் கூட நல்லா இருக்கும். அப்படியா? அது இதுக்கு நல்லா வறுத்துட்டோன்னா அந்த பிரச்சனை பயமே இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சுட வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஒன்றுமே வராது. இந்த மைசூர் ரசம் ஒரு பார்ட்டி ரசம்னு சொல்லலாமா? நிறைய பேர் கேட்டிருக்கா, நீங்கள் சின்ன வயசில் ட்ரெயினில் போயிருக்கேளா? ட்ரெயினில் போயிருக்கேன். சரி. அப்போ ரயில் வந்து எக்மோரில் இறங்கணும்னா அப்போல்லாம் ஆட்டோவே கிடையாது. சரி. காரெல்லாம் கிடையாது. அப்போ வந்து இந்த சாரட்டு தான் 2 குதிரை. சரி. மேலே உட்காந்துக்கணும். அதுக்கு மூட்டி கிடிலாம் இருக்காது. அது வந்து நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு இதுவாக இருக்கும். நாற்காலியில் உட்காந்த மாதிரி அதில் உட்காந்து தான் வரணும். எனக்கா ஒன்றுமே மண் அப்படி இருக்கு. எனக்கு ஊரை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. நான் இப்போ ஆற்றுலேயே இருந்ததுனால அந்த சாரடை அந்த குதிரை போகிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த கவுத்தூர் போது பயமாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவோட வந்தீங்களா? ஆமாம், அம்மா நான் எங்கள் அப்பா 4 பேர் தான் அதில் உட்கார முடியும். 3 பேர் வேற யாரு? எங்கள் அப்பா அம்மா நான். குதிரை 3 பேர். 2 குதிரை. 2 குதிரை முன்னால போட்டு அந்த ஓட்டுறானே அவன் கீழே உட்காந்து. ஓ, அவன் கீழே உட்காந்து. எனக்கு கீழே உட்காந்துக்கிறான். நம்ம இதில் இருக்கு சீட் இருக்கு. அதில் நிறைய இருக்கு. அந்த இது இப்பூர்லேருந்து போகிறதே அதான். அப்பெல்லாம் ஆட்டோ கிடையாது. ஆட்டோவே கிடையாது. ஸோ இதில் ஏறி 54 நீங்கள் எக்மோர்லேருந்து மாம்பழமா? அந்த குதிரை எப்படி இருக்கும்? அழகாக டெக்கரேட். 2 குதிரை. அதுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்குமா? சொன்னையில் ஏதோ டெக்கரேட் பண்ணியிருக்கும். அது அழகெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த காகித பூவால் எல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய இருக்கும் அங்கே எல்லா இடத்துலையும். அதில் போயிடுவோம். எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. பயமா வேற இருக்கும். இந்த குதிரை எங்கேயாவது இடறி விட்டுட்டு நம்மளும் விழுந்துருவோமே பயம். உங்கள் அக்காவத்துக்கு போவீங்களா? அக்காவத்துக்கு போயிட்டு அங்கே 2 நாள் தங்கிட்டு மறுநாள் எங்கள் அம்மா என்ன போட்டா வார்த்தை விட்டுருவாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வருமே சங்கராந்தி அதெல்லாம் இந்த வீட்டுக்கு தான் வரணும். நான் அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்து நீங்கள் சொல்கிற? எவ்வளோ வயசு? 14 வயசு. ஓ, கல்யாணம் ஆனதுனால தான் நாங்கள் கொண்டு விடுறோம். ஸோ ஒன்றுக்கு கூட இங்கே இருக்க முடியாது, அங்கே தான் இருக்கும். ஸோ எக்மோர் டு மாம்பழம். அப்புறம் அது பேர் என்ன? சாரட்டா குதிரை? சாரட்டுன்னா அப்போ சொன்னாம்மா. ஓகே. 2 குதிரை முன்னால் நிற்கும், பின்னால் இந்த வண்டி மாதிரி இது மூடி இருக்கும். அதில் 2-3 பேர் உட்காந்துற சீட் இருக்கும். எவ்வளோ நாள் நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம் ஆகும். குதிரை தானே வரணும், ரோட்ல ஓட முடியாது குதிரையால. தானே போகுது. ஆமாம். ஏறவே பயமா இருந்தது. தள்ளி விடு போகணும். அப்பா பயந்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் போட்ட ஆட்டோலாம் முன்னெல்லாம் கார் வராது, ஆட்டோ தான் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆட்டோ வருது. ஆட்டோ ரிக்ஷா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆட்டோலாம் வந்து. அப்புறம் உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் உங்கள் ஆத்துக்கு போயிட்டு? எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு எனக்கு அப்போ தானே கல்யாணம் ஆகி அங்கே வந்துருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து என்னை கொண்டு அந்த ஆட்டில் விட்டுருவாங்க. பண்டிகை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது என்ன அவங்க கல்யாணம் ஆன வீட்டில் காத்தால கொண்டு விட்டு எங்கள் அம்மா அக்காவை அம்மா எங்கே கொண்டு விடுவா? மாம்பழத்தில். மாம்பழத்திலே தான் இல்லை, சீதா பெரியம்மா. பழைய மாம்பழத்தில் இருக்கா. அங்கேருந்து எங்கே கொண்டு விடுவா? உங்கள் மாம்பழத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில்? ஆமாம், மாம்பழம் பர்கிட் ரோடில் அங்கே கொண்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் ஆகி பண்டிகைலாம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை அதே மாதிரி அழைச்சிட்டு ஊருக்கு போயிட்டு சிதம்பரம் போயிடுவேன். ஓ, சிதம்பரம் போயிடுவார். அந்த ஒரு நாள் பண்டிகை அன்றைக்கி தான் இங்கே இருப்பேன். ஓ, திருப்பி ஊருக்கே அழைச்சின்னு போயிடுவான். உங்களை இங்கே ஃபுல்லாக கொண்டு விடலை, ஏன்னா நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு. அப்புறம் தானே நான் பெரியவன் தானே, அதுக்கப்புறம் தான் என்னை கொண்டு எல்லா பண்டிகைக்கும் கார்த்திகை வரணும், சங்கராந்திக்கு வரணும், நோம்புக்கு வரணும், எல்லாத்துக்கும் கொண்டு விடணும். எல்லாம் இது முந்தி தான் எங்கள் அப்பா முதல்ல எங்கள் அப்பா அம்மாலாம் வந்தால் அப்புறம் எங்கள் பெரிய அண்ணா தான் கொண்டு. ஓ, பெரிய அண்ணா. நம்ம இப்போ இந்த புளி தண்ணியை கொதிக்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 தடவை தாளிக்க போகிறேன் இல்லையா? ஸோ இதை நெய்யை விட்டுரு. நெய்யை விட்டுட்டு இதில் ஜீரகமாமா? ஜீரகம்.
இருக்கும், கொஞ்சம் சுடட்டும் நெய் சுடட்டும். ஜீரகம் தாளிச்சோடனே இந்த தக்காளியை வதக்க போகிறோம், இல்லைன்னா நெத்தாக இருக்கும். அதோ கரண்டி அதோ இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு பெரிய தக்காளி இல்லைம்மா? சரி, ஏன்னா அது ரசத்தை கூட சாப்பிட்டா திருப்பி பண்ணினாதான் நல்லா வரும். ஆமாம், சேர்ந்து பாரு. ஆமாம், இல்லைன்னா போய் சுட்ட பட்டா எடுத்து அந்த வச்சுருவோம். ஆமாம், டேஸ்ட் அப்படியே சேர்ந்துக்கும் புளி தண்ணியோட. இதோட இந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்கு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் போட்டுண்டா நல்ல ஸ்மெல் இறங்கும். அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசனை. கொஞ்சம் சால்ட் போட்டுமா? ஆஸ்மோசிஸ் அப்படின்பா. கல்லுப்பா அம்மா இருப்பா. அம்மா கல்லுப்பு போட்டிருக்கோம். கல்லுப்பு தானே போட்டிருக்கேன். ஆமாம், வெரி குட். இது வதங்கினோடனே இப்போ அந்த புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இதில் மஞ்சள் பொடி. ஆமாம், நல்லா சுருளை வதங்கிட்டா இல்லை, இப்போ இனிமேதான போட போகிறோம். இதில் புளி வாட்டரை ஊற்றிடலாம், கரைச்சி வச்சிருக்கேன். புளி எடுத்துட்டு புளி எடுத்தாச்சு, ஊற்றிக்கோ. அது வேண்டாம், குப்பை வேண்டாம். கல்லுப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி இல்லைம்மா? இருக்கு. இது இப்போ இந்த எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? 10 நிமிஷம் இல்லை, இப்போ அந்த புளி பச்சை வாசனை போட்டோம். பச்சை வாசனை போட்டோம், கொதிச்சுட்டு அப்புறம் இந்த கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு புளி வாசனைலாம் போயிடுது. இப்போ இது வந்து 1 கப்பு பருப்பு இல்லைம்மா? ஒரு சின்ன மெஷர்மெண்ட் கப்பு பருப்பா? ஆமாம், அதை வேக வச்சுருக்கோம். ஒரு டம்ளர்னு வச்சுக்கேன், சின்ன டம்ளர் இல்லை 1 கப்பு. சரி, இதை ஊற்றிடுறீங்களா? சூப்பர். ஜீரா வெந்நீர் இதில் ஊற்றிக்கிறேன். சரி, ஜீரக வெந்நீர் தான். பண்ணிக்கோ. அந்த பருப்பு வேஸ்டாக எடுத்துட்டேன். நம்ம போட்ட மைசூர் மசாலா பொடி, மைசூர் ரசம் பொடி வந்து இந்த ஷார்ட்ல வரல, அதனால திருப்பி போட்டு காமிக்கிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். இதான் மைசூர் ரசம் பவுடர். ஓகே, ஒரு கொதி வரணுமாமா? ஆமா, ஒரு கொதி வந்தோடனே கடுகு தாளிச்சு போட்டு கருவேப்பிலையும் போட்டு கொத்தமல்லியும் போடும். ஓகே, இது ரொம்ப கொதிக்க கூடாதா இல்ல கொதிக்கலாமா? இது ஒரு கொஞ்சம் பொங்கி வரணும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்துக்கணும்ல, மைசூர் ரசம் பவுடர்லாம். என்ன சொல்றேன்? ஒரு கொதி வரணும், அப்படி அப்பதானே அது கலந்துக்கும். அது வந்தோடனே இதில் எடுத்து வச்சுட்டு கடுகு தாளிச்சுக்கணும். ஓகே, கடுகு தான் இங்கே வச்சிருக்கோம். இது இதெல்லாம் போட்டோம்னா கொதி வந்து ஒரு பொங்கி வருது. ஆமா, இப்போ தாளிச்சு கொட்டணும். அதோ கடாய் ரெடியா வச்சிருக்கேன், அதில் நெய் கொஞ்சம் உண்டேன்னு போடுங்க. நெய் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோ. காஞ்சுட்டா பொங்கின்னு வருது, போடு. அப்புறம் வெடிக்குமே கொஞ்ச நாள், போட்டுருங்க. அப்புறம் நம்ம இன்னும் பெருங்காயம் போடலை. ஆமாம், அந்த பெருங்காயத்தை கையில் எடுத்துக்கோ. இது அது வெடிச்சாட்டு இந்த கருவேப்பிலை. ஆமாம், அது கலர்லையே அந்த பெருங்காயத்தை வைக்கணும்.
இந்த ரசத்தையே ஊற்றி ஊற்றட்டுமா? ஒரு நிமிஷம். ஓகே, இதில் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுடலாம். ஓகே, சூப்பராக இருக்கு பாரு, சூப்பராக இருக்கு ரசம் இல்லை? கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு, கடுகையும் வெடிச்சு கொட்டியாச்சு. ஓகே, கலரி காமிங்க எப்படி இருக்கு. ஓ அம்மா, சாம்பார் மாதிரியே கூட இருக்குல்ல? சாம்பார் மாதிரி தான் காமிங்க. ஓ, மேலேருந்து ஊற்றுங்க. நல்ல கலர். அதே மாதிரி சாம்பார் மாதிரி சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும். இதான் உங்களோட மீனாமாவோட மைசூர் ரசம் ரெசிபி முன்னாடியே ஒரு தடவை பண்ணியிருக்கோம் இல்லைம்மா? இது டீட்டெயில்டாக பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் மீனாமா அண்ட் சுஜாதா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுஜன் ஃபன் கிச்சன். ஆஸ் ஆல்வேஸ் நான் கேட்குறேன், உங்களுக்கு மீனாமாவை ரொம்ப பிடிக்கும்ல? ஸோ டூ கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் பிஃபோர் சீயிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon so that நாங்க new videos போடுறதே உங்களுக்கு notifications வரும். So as always, have fun cooking. Okay, take care. Bye bye. Thanks for watching our video.